எனக்கு இது பிடிக்கல, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நம்ம போவோம் நினைப்போம். ஆண்டவர் தடை செஞ்சுட்டே இருப்பாரு. நீ போவாத, இந்த இடத்துல தானே நீ தலை குனிந்த, இந்த இடத்துல தானே நீ அவமானப்பட்ட, இந்த இடத்துல தானே வேக்குலப்பட்ட, அதே இடத்துல தான் உங்க தலையை உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார். 10ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அங்கேயும் அது கை என்ன நடத்தும், உமது வலது கரம் என்ன பிடிக்கும். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வலது கரத்தினால நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா இன்றைக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்மள ஒரு மனிதனாவே மதிக்க மாட்டாங்க அவருடைய கிருபை இல்லைன்னா. அல்லேலூயா. இங்க பாருங்க, அவருடைய கிருபை இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கு நிற்கிறோம். நான் எங்கே போனாலும் அங்கேயும் உமது கரம் என்ன நடத்தும்பா. மறைந்திருக்கிற நீங்க இன்றைக்கு வெளிச்சத்துல வர போறீங்க. ஹல்லேலூயா. அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் உங்களுடைய கையை கரத்தை பிடிச்சுக்கிறேன்ப்பா, நீங்களே என்னையே பார்த்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை பிடிச்சிங்கன்னா அவர் எங்கேயோ விட மாட்டாரு. கரத்தை பிடிச்சு நீ நடக்கலாம். ஹல்லேலூயா. அவர் கரத்தை பிடிச்சுன்னா உங்களுக்கு ஒன்னும் ஆபத்து வராது. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருளா இருக்கா? கவலைப்படாதீங்க. வேகுலத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களா? தலை கொண்டு போன இடத்துல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசிக்கிற ஒளியா மாத்த போறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு இன்னொருடைய குடும்பத்தையும் வெளிச்சமாக்க போறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, இன்னொருடைய வாழ்க்கையும் உங்களை கொண்டுதான் வெளிச்சமாக்க போறார்.